நியூஸ் தமிழ் கழுகு. நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடலான்னு நினைச்ச தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா முடிவை மாத்திக்கிட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறமா நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கறதுனால இந்த தேர்தல்ல போட்டியிடலாம்னு நினைச்சிருக்காங்க தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்த் மறைஞ்சப்ப அங்க கூடின பல லட்சம் தொண்டர்களோட அனுதாபங்கள் நிறையவே இருக்கும். அதனால நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலாம்னு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா அவரோட தம்பி சுதீஷ் இல்ல, இப்போதைக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க போட்டியிட வேணாம்னோ, சட்டமன்ற தேர்தல களமிறங்கிறது தான் சரியா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜயகாந்தோட மறைவனால கிடைக்கிற அனுதாபத்தை பயன்படுத்தி தான் டெல்லிக்கு போகலாம்னு முடிவெடுத்திருக்கிறாரு சுதீஷ். அதுக்காக கள்ளக்குறிச்சி தொகுதியில போட்டியிடுவதற்கான வேலைகளை அவர் தொடங்கி இருக்கிறதாவும், அதிமுக கூட்டணியோ இல்ல பாஜக கூட்டணியோ ரெண்டுல எந்த கூட்டணிக்கு போனாலும் கள்ளக்குறிச்சி தொகுதியை கேட்டு வாங்கி அங்க போட்டியிட்டு ஜெயிக்கலாம்னு திட்டமிட்டு இருக்கிறாராம் சுதீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.